ஜெகதீஷ்குமார் அவர்களின் GH. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான பதிலை கொஞ்சம் குழப்பமாகத்தான் சொல்ல முடியும். கடவுள் இருக்கிறார் என்றோ இல்லை என்றோ என்னால் உறுதியாக சொல்லிவிட முடியாது. இதே பதில்தான் காதல் இருக்கிறதா என்ற கேள்விக்கும். இளமை பருவத்தின் ஆரம்ப நாட்களில் அது இருப்பது போலவும் தோன்றுகிறது. மத்திம மற்றும் இறுதி நாட்களில் அது இருக்கிறது என்று நிரூபிப்பதற்கு சிரமப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் ஆவிகள் இருக்கிறதா என்ற கேள்வி வந்தால் அதற்கான பதில் என்னை பொறுத்தவரை எளிது. என் காரண அறிவும் நான் கற்று தேர்ந்த கல்வி எனக்கு கொடுத்திருக்கிற பின்புலமும் ஆவிகள் இல்லை என்று நான் அறுதியிட்டு கூற உதவி செய்யும். ஆவிகளில் எனக்கு இதுவரை நம்பிக்கை இருந்ததில்லை. சிறு வயதில் பார்த்த திகில் திரைப்படங்கள் கூட பயமூத்தினதில்லை. ஒரு முறை மதியம் தூங்கி எழுந்திருந்த போது காய போடப்பட்டிருந்த தாத்தாவின் வேஷ்டியில் ஏற்பட்ட அலைவுகள் ஆவிகள் அசைவது போலவே இருந்தது. நீண்ட நேரம் அதன் அசைவுகளையே பார்த்து கொண்டிருந்தேன். என்னை சிந்தனை சிற்பி போல பாவித்து கொண்டு அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தனை தவிர பயம் ஏதும் ஏற்படவில்லை. ஆவிகளை விட அறியாமைதான் அதிக அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நம்மை மீறிய கடவுள் என்ற ஒரு சக்தி உண்டா என்று முடியாத விவாதத்தைப் போல் ஆவிகள் இருக்கின்றனவா இல்லையா என்பதும் ஒரு தீராத சர்ச்சைக்குரிய கேள்விதான். ஆவிகள் மீதான நம்பிக்கையின்மை என் முனைவர் பட்ட ஆய்வுக்கு தடையாக நின்றது. முதுகலையில் உளவியல் எடுத்து படித்த பின்பு முனைவர் பட்டத்துக்கு விண்ணப்பித்த போது எனக்கு வழிகாட்டியாக கிடைத்த பேராசிரியர் என்னை தேர்ந்தெடுக்க சொன்ன தலைப்பு பாரா நார்மல் பிஹேவியர் மற்றும் பாரா சைக்காலஜி. அதிலும் கடைசியாக நான் சமர்ப்பிக்க வேண்டிய ஆய்வு கட்டுரை ஆவிகள் பற்றியதாக இருந்தது. ஆவிகளை நேரில் கண்டதாக சொல்கிறவர்கள், ஆவிகளோடு தொடர்பு கொள்வதாக சொல்கிறவர்கள், இந்த மாதிரியான நபர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட அனுபவத்திற்கு பின் அவர்களது உளவியல் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு குறித்துதான் ஆய்வு செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இணையத்திலும் புத்தகங்களிலும் நான் தேடின ஆவிகள் பற்றிய அனுபவங்கள் காதுகளுக்குள் குரல் கேட்டல், நிழல் மனிதன் ஒருவன் தொடர்ந்து வருவது, படுக்கையில் தினமும் அருகில் உறங்கும் பெண் என விசித்திரமானவையும் வினோதமானவையுமான நிகழ்வுகளாக இருந்தன. என்னதான் இணையத்திலும் நூல்களிலும் இது சம்பந்தமான தகவல்கள் குவிந்து கிடப்பினும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர்களிடமிருந்து ஆவிகள் சம்பந்தப்பட்ட அனுபவங்களை திரட்டி அவற்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு குறைந்தபட்சம் 70% இருக்க வேண்டும் என்று என் வழிகாட்டி பேராசிரியர் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். 30% முடித்துவிட்டு மீதி 70%க்கு திணறிக் கொண்டிருந்தேன். சேந்தமங்கலம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு இளம் பெண்ணுக்கு ஆவி பிடித்திருப்பதாகவும் 40 வருடங்களுக்கு முன் ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டதால் ஊர் மக்களால் அடித்து கொல்லப்பட்ட ஒரு இளைஞரின் ஆவிதான் அவள் மீது இறங்கியிருக்கிறதென்றும் நாமக்கல்லில் இருக்கிற என் சித்தப்பா தகவல் கொடுத்தார். ஆவி பிடிக்கும் சமயங்களில் ஆண் குரலில் பேசுகிறாளாம். 40 வருடங்களுக்கு முன் நிகழ்ந்த நிகழ்வுகளை அச்சரம் பிசகாமல் ஒப்பிக்கிறாளாம். தன்னை கொன்றவர்களின் தலைமுறை தழைக்கக்கூடாது என்பதற்காகவே அந்த பெண்ணின் மீது இறங்கியிருப்பதாகவும் அவர்களை வேறறுக்காமல் விடமாட்டேன் என்றும் நடுத்தெருவில் வந்து வெறியாட்டம் போடுகிறாளாம். எல்லை முனியம்மன் கோவில் பூசாரியை கொண்டு அவளுக்கு பேயோட்டும் வேலை ஜரூராக நடந்து கொண்டிருந்தது. இப்போது போனால் நிறைய தகவல்கள் சேகரிக்க முடியும் என்று என் சித்தப்பா சொன்னார். சேந்தமங்கலத்திற்கு போவதற்காக மனதளவில் என்னை தயார் செய்து கொண்டிருக்கும் போதுதான் நவனி மாமா அலைபேசியில் கூப்பிட்டார். மாமா, எத்தனை வருஷம் ஆச்சு? லோக்கல் நம்பரா இருக்கு. எப்போ இந்தியா வந்தீங்க? 4 நாள் ஆச்சு. இப்போ ஏற்காட்டில் தங்கியிருக்கேன். உன்னை பார்க்கணும், வரியா? மாமாவை வீட்டுக்கு வாங்க என்று சொல்ல தயக்கமாக இருந்தது. மாமா, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சேந்தமங்கலம் வரைக்கும் போகணும். நாளன்னைக்கு வரட்டுமா? இல்ல, நான் இன்னும் 2 நாள்ல கிளம்புறேன். நீ அந்த வேலையை அப்புறம் பண்ணக்கூடாதா? நான் உன்னை பார்க்கறது கூட அவ்வளவு சிரமமா? அவரது குரலில் குற்றம் சாட்டும் தோணி இருந்தது. அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கும் மிகுந்துதான் இருந்தது. சேந்தமங்கலம் பயணத்தை இன்னொரு நாள் ஒத்தி போட்டு விடலாம். முதலில் நவனி மாமாவை பார்க்கலாம். 10 வருடங்கள் இருக்குமா அவரை பார்த்து? ஏற்காட்டில் அவரை பார்த்துவிட்டு அங்கிருந்து சேந்தமங்கலம் சென்று விடலாம் என்ற திட்டத்துடன் என் ஆய்வு குறிப்புகளை ஒரு பையில் எடுத்து போட்டுக்கொண்டு மறுநாள் காலை கிளம்பி பேருந்தில் ஏற்காடு பயணமானேன். வீட்டில் யாரிடமும் சொல்லிக்கொள்ளவில்லை. தெரிந்தால் நிச்சயம் போக விடமாட்டார்கள். என் அத்தை பையன் நவனி மாமா என்கிற நவனித கிருஷ்ணன் 10 வருடங்களுக்கு முன் என் வாழ்வின் கதாநாயகன். அவர் உடையணிகிற நேர்த்தியும் நடையின் கம்பீரமும் மென்மையான, அதே நேரம் அழுத்தமான பேச்சும் நான் இருக்கிறேன் ஆதரவாய் என்று சொல்லும். உதட்டில் நிரந்தரமாகவே தங்கியிருக்கிற புன்னகையும் எவரை பார்த்ததும் வசீகரித்துவிடும். நான் அவரை பார்த்து பார்த்து பெரியவனானால் இவரைப் போலவே நானும் இருக்க வேண்டும் என நினைத்துக் கொள்வேன். இப்போது கூட 90% அவரைப் போலவேதான் என்னை பாவித்துக் கொண்டு நடந்து கொள்கிறேன்.
அவரது வசீகரம் என்னை கவர்ந்தது போலவே என் அக்காவையும் கவர்ந்தது. நவனி மாமாவுக்கும் அக்காவை பிடித்திருந்தது. அக்கா 12வது முடிக்கும் வரை நவனி மாமாவும் அவளும் பழகிக் கொள்வதையும் நெருங்கி பேசுவதையும் எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை. நவனி மாமாவின் பெற்றோர் அவருடைய சிறு வயதிலேயே ஒருவர் பின் ஒருவராக போய் சேர்ந்து விட்டார்கள். அவரது பாட்டியின் ஆதரவில்தான் படித்து வந்தார். எங்கள் குடும்பம் கொஞ்சம் வசதி கூடின குடும்பமாக இருந்தபடியால் நவனி மாமா எங்களோடு நெருங்கி வருவது என் அப்பாவுக்கு பிடிக்கவில்லை. கையில் காசு இல்லாவிட்டால் கவர்ச்சி வசீகரம் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? குறிப்பாக எங்கே இவன் தன் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய்விடுவானோ என்று அவருக்கு பயம் இருந்தது. அந்த பயத்தாலேயே அக்கா கல்லூரி செல்ல ஆரம்பித்த பிறகு நவனி மாமா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் பெற்றோர் அவரிடம் கடுமையாகவே நடந்து கொள்ள ஆரம்பித்தனர். நவனி மாமாவும் புரிந்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு வருவதையே நிறுத்தி கொண்டார். அந்த நாட்களில்தான் நான் நவனி மாமாவுக்கு நெருக்கமானேன். அக்காவுக்கும் அவருக்கும் இடையே கடித பரிமாற்றத்துடன் பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்வதற்கும் நான் தான் உதவினேன். மாமா கொலுசு, மெட்டி, கைகடிகாரம், கைப்பை என்று விதவிதமாக என்னிடம் கொடுத்து அனுப்புவார். அக்காவிடமிருந்து இதுவரை ஒரே ஒரு பரிசுதான் அவருக்கு சென்றிருக்கிறது, ஒரு வெள்ளி குத்துவிளக்கு. இது என்ன, 80களில் திரைப்பட காதலர்கள் போல நடந்து கொள்கிறீர்கள் என்று நான் கிண்டலடித்தது ஞாபகம் வருகிறது. அக்காவுக்கு கல்லூரி முடிந்ததும் இருவரும் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் திட்டமிட்டிருந்தனர். இந்த நேரத்தில் நவனி மாமாவுக்கு துபாயில் மென்பொருள் துறையில் வேலை கிடைத்தது. அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. வெளிநாட்டு வேலை என்றால் என் அப்பா நிச்சயம் மனமு வந்து தன் பெண்ணை கொடுப்பார். பிரச்சனை ஏதுமின்றி அக்காவை திருமணம் செய்து கொள்ளலாம். பூரிப்பாகவும் துள்ளலாகவும் துபாய் புறப்பட்டு போனார். அவர் போன பின் அப்பாவுக்கு வசதியாக போயிற்று. அமெரிக்காவிலிருந்து வந்த வரனை அக்காவுக்கு முடித்து அனுப்பி வைத்து விட்டார். துபாயை விட அமெரிக்கா பெரிய இடமாயிற்றே. தகவல் நிச்சயம் மாமாவுக்கு போய் சேர்ந்திருக்கும். ஆனால் அக்கா திருமணத்திலிருந்து அவர் எங்கிருக்கிறார், என்ன ஆனார் என்ற தகவலே இல்லை. இப்போது என்னை கூப்பிடும் வரைக்கும். மாலையில் ஏற்காடு சென்று சேர்ந்ததும் அவர் அலைபேசியில் வழிகாட்டியபடியே அவர் இருக்குமிடம் சென்று சேர்ந்தேன். மான் பூங்காவுக்கு எதிரில் உள்ள ஒரு ஒற்றையடி பாதையில் சென்றால் மரங்கள் சூழ்ந்த ஒரு ஆடம்பரமான வில்லா வீடு. ஏதோ பயணியர் விடுதி போல் இருந்தது. வாசலிலேயே மாமா நின்றிருந்தார். என்னை பார்த்து அதே ஆதரவு புன்னகையை காட்டி உள்ளே வா என்றார். இத்தனை வருடங்கள் மாமாவிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தின மாதிரி தெரியவில்லை. அப்படியேதான் இருந்தார். கண்ணங்கள் கொஞ்சம் சதை போட்டிருந்தன, தொந்தி கொஞ்சம் போட்டிருந்தது. ஆனால் முகத்தில் இப்போது நிரந்தரமாக ஒரு சோகக்கலை தங்கிவிட்டிருந்தது. இத்தனை நாள் எங்க போனீங்க மாமா? அயர்லாந்துல இருக்கேன். உன் அக்காவுக்கு கல்யாணம் ஆனதும் ரொம்ப நொந்து போயிட்டேன். பணம் இல்லாதனால்தான் உங்க அக்கா எனக்கு கிடைக்கலங்கிற வெறியில நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு தோணுச்சு. அயர்லாந்துல டப்ளினுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டிசைனரா போனேன். அங்கு நான் தயாரிச்ச வர்ச்சுவல் சிட்டி சாஃப்ட்வேர் இன்னைக்கு UK முழுக்க பிரபலம். மாசம் $10,000 சம்பளம் கொடுத்தான். இன்னைக்கு நேஷனல் பேங்க்ல மட்டும் என் பேர்ல 80 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இன்னும் தனியா தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கலையா மாமா? முடியலடா. மறக்க முடியல உங்க அக்காவை. அவளோட எல்லா நினைவுகளையும் தூக்கி போட்டணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா முடியல. நான் தயாரிச்ச சாஃப்ட்வேர் பேர் என்ன தெரியுமா? அகல்விசி. நான் புன்னகைத்தேன். அக்கா பெயர் அகல்யா. அவரால் இன்னும் மறக்க முடியவில்லைதான். பச்சை நிறத்தில் உருண்டையான ஒரு பாட்டிலை எடுத்து அதிலிருந்த திரவத்தை கோப்பையொன்றில் ஊற்றினார். நீ குடிப்பியா? காலேஜ்லாம் முடிச்சுட்டு என்றார். சேச்சே, அந்த பழக்கமெல்லாம் இல்லை. நான் நண்பர்களோடு பியர் குடித்ததுண்டு. ஆனா இது பிராந்தியோ விஸ்கியோ தெரியல. அவர் முன்னிலையில் இன்னும் அதே 14 வயது சிறுவனாகத்தான் உணர்ந்தேன். அவர் ஒரு கோப்பை முடித்துவிட்டு இன்னொரு கோப்பை என்று தொடர்ந்து கொண்டே இருந்தார். சரிதான், தமிழ் சூழலில் காதல் தோல்விக்கு அடுத்த கட்டம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த பாதையில்தான் இது செல்கிறது என்று நினைத்து கொண்டேன். இது வாடகை வீடா? அப்போதுதான் அந்த வீட்டை கவனித்திருந்தேன். வீடு தூய்மையாக இருந்தது. தரையும் மரத்தால் ஆனது. அங்கெங்கே மலஜாடிகள் வைக்கப்பட்டு சுவர்களில் நவீன ஓவியங்கள் தொங்கவிடப்பட்டு உயரக தேக்கு நாற்காலிகளும் மேஜையும் கட்டிலுமாக திருத்தமாக இருந்தது. இதுவா? இதை நான் வாங்கி 7 வருஷம் ஆச்சு. இந்தியா வரும்போதெல்லாம் இங்கதான் தங்குவேன். ஏன் மாமா ஒரு தடவை கூட எங்களை வந்து பார்க்கணும்னு தோணல? நான் பலமுறை பார்க்கணும்னு விரும்பி அதற்கு முயற்சித்ததாகவும் ஆனா அதற்கான மன வலிமையை நான் இதுவரை பெறலன்னு கூறினாரு. அங்கே தான் வந்தா வீணா தகராறு தான் ஏற்படும். எங்கள் உறவினர்களை பொறுத்தவரை நான் இறந்து போய்விட்டதாகவே இருக்க விரும்பியதாகவும் தெரிவித்தார். அதற்கு பிறகு தான் அயர்லாந்தில் நிலை பெறுவதற்காக பட்ட சிரமங்களையும் அங்கு தான் நிகழ்த்திய சாதனைகளையும் விவரித்து கொண்டே போனார். அதிகாலை 3 மணி ஆகிவிட்டிருந்தது. இதுவரையிலும் 2 பாட்டில்களை முடித்திருந்தார். என்னால் என்னவென்று புரிந்து கிரகித்துக் கொள்ள முடியாத புலம்பல் ஒன்று அவரிடமிருந்து வெளிப்பட்ட வண்ணமே இருந்தது.
இதற்கு மேல் போனால் அவர் மயங்கி விழுவதற்கோ வாந்தி எடுத்துவதற்கோ அபாயம் இருந்த போதிலும் இத்தோடு போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் கூறுவதற்கு தயக்கமாகத்தான் இருந்தது. நான் காலையில சில டெலிகேட்ஸை பார்க்க வேண்டியிருக்கு. காலை 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போய்விட்டு 10-11 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துடுவேன். நீ இங்கேயே தூங்கிட்டுரு. நான் வந்ததும் 2 பேரும் ஏற்காடு சுத்தி பார்க்கலாம் என்றார். பிறகு என் அருகில் பார்வையை செலுத்தி, அது என்ன பையில? அது என் ஆய்வுக்கான குறிப்புகள் அதில் இருக்கின்றன என்று சொல்லி என் ஆய்வு பற்றியும் ஆவிகள் பற்றியதன் என் தேடுதல் பற்றியும் அவரிடம் விளக்கினேன். அவர் சிரித்து கொண்டார். சரி, நீ அந்த சோஃபால படுத்துக்க, கம்பளி இருக்கு, நான் உள்ள கட்டில படுத்துக்கிறேன். காலையில எந்திரிச்சிட்டேன்னா குளிச்சு ரெடியாயிரு. கேஸில் சுடுதண்ணி போட்டுக்கோ, ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதாவது சாப்பிடு என்றபடி உள்ளே போனவர் திரும்பி, அந்த பையை கொடு என்று என்னிடமிருந்து வாங்கி மேஜை மேல் வைத்தார். படுத்து நடுநேரமாகியும் மாமாவின் புலம்பல் அறைக்குள் இருந்து கேட்டபடியே இருந்தது. சிறிது நேரத்திலேயே ஆழ்ந்து உறங்கிவிட்டேன். காலையில் விழிப்பு வந்தபோது மணி 7:30 ஆகியிருந்தது. மாமா உள்ளே இல்லை, வெளியே போயிருக்க வேண்டும். அவரது படுக்கைக்கு அருகில் பாட்டில்கள் சிதறி கிடந்தன. நான் குளித்துவிட்டு சிறிது நேரம் உள்ளே இருந்து அந்த வீட்டை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தேன். பிறகு சலிப்பு மேலிட வெளியே கிளம்பலாம் என்று முடிவெடுத்தேன். ஒரு உணவகத்தில் சிற்றுண்டியை முடித்துவிட்டு சற்று நேரம் ஊர் சுற்றி பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் ஆட்டோ பிடித்தேன். அதன் ஓட்டுநர் 200 ரூபாய் கொடுத்தால் ஏற்காடு முழுக்க சுத்தி காட்டுகிறேன் என்றார். லேடி சீட், பட்டு பண்ணை, கரடி குகை என்று சுற்றினோம். ஒவ்வொரு இடத்திலும் சார் போலாமா, சார் போலாமா என்று ஓட்டுநர் அவசரப்படுத்தியபடி இருந்தார். இறுதியில் நான் பொறுமை இழந்து என்னை கொண்டு போய் மான் பூங்காவுக்கு அருகில் விட்டுவிடுமாறு கேட்டுக்கொண்டேன். போகும் வழியில் ஓட்டுநர் என்னிடம், பாஸ் என்ன படிக்கிறீங்களா? ஆமா, பாராசைக்காலஜி. நான் கூட எம்ஏ பாஸ், சோசியாலஜி அண்ணாமலையில் பண்ணியிருக்கேன். அதென்ன பாஸ் பாராசைக்காலஜி? நான் விளக்கினேன். அட, அப்ப நீங்க ஜிஹெச் பத்தி தெரிஞ்சிட்டா உதவியா இருக்குமே. ஜிஹெச்சா? ஏ, அங்க யாராவது ஆவி பார்த்த மனநோயாளிங்க இருக்காங்களா? அது இல்லைங்க பாஸ், இங்க ஏற்காட்டில் ஜிஹெச்னா கோஸ்ட் ஹவுஸ், பேய் வீடு. உள்ள போக முடியாது, போலீஸ் செருப்பு போட்டிருக்கு, தூரம் நின்று வேணா பார்த்துக்கலாம். அது என்ன அது சொல்லுங்களேன். அதற்கும் பாஸ் 7-8 வருஷம் இங்கிலாந்தோ அயர்லாந்தோ ஒரு ஃபாரின் நாட்டிலிருந்து நம்ம ஆள் தான், பெரிய கைப்பட்டுன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து அந்த வீட்டை வாங்கினான். வாங்கி 1 மாசத்துக்கு ஆளு வீட்டை விட்டே வெளியே வரல. பெரும் குடிகாரன். வீட்டுக்குள்ள இருந்தே பாட்டிலாக குடிச்சே தீர்த்திருக்கான். அப்புறம் ஒரு நாள் தொண்டையில சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டான். அப்ப அது பெரிய நியூஸு. நான் அப்ப ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன். நம் ஊர் ஆள் ஒருத்தன் கையில துப்பாக்கி இருக்கிறதே பெரிய நியூஸ் இல்லையா? அவன் தொடர்வதற்காக காத்திருந்தான். அப்புறம் போலீஸ் வந்து கேஸ் எல்லாம் எழுதி அவன் எந்த நாட்டிலேருந்து வந்தானோ அங்க விசாரிச்சா இவனை பத்தி ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நாள் காத்திருந்து பார்த்துட்டு அனாதை பொணமா தான் எரிச்சாங்க. அப்பலிருந்து வீடு பூட்டிதான் கிடக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல ஊருக்குள்ள ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. தினம் சரியா 12 மணிக்கு பெட்ரூம்ல தானா விளக்கெறிற மாதிரி, விளக்குன்னா ஏதோ அகல் விளக்கு நெய் விளக்கு மாதிரி, ஒவ்வொரு ராத்திரியும் சின்னதா தீபம் எறிகிறதா ஜன்னல் வழியா தெரிகிறது. கூடவே விடாத அழுகை குரல், கேவல் சத்தம், ஒரு ஆம்பளை அழுதுகிட்டே புலம்புற மாதிரி. 2-3 பேரு எதர்ச்சியதை பார்க்க போய் ஜுரம் கண்டு படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. இப்போ புதுசா அந்த ஆளோட ஆவி வெளியே வந்து உலாத்துறதாகவும் பேசிக்கிறாங்க. மான்பூகா வந்துவிட்டது. அந்த வீடு எங்க இருக்கு? அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை முற்றிலும் உணர்ந்தவனாக, இங்கதாங்க, எதிர்த்தாப்புல ஒத்திடி பாதை போகுதுல்ல, அதுக்கப்புறம் நிறைய மரம், வீடே தெரியாது, கொஞ்சம் உத்து பார்த்து தான் தெரியும், உள்ள போயிடாதீங்க, உயிருக்கு நான் கேரண்டி இல்லை. அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்க, எஸ்ஐ நம்மால் தான், அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், வரட்டுமா பாஸ்? நான் மான் பூங்காவுக்கு அருகில் இறங்கி எதிரில் தெரிந்த ஒற்றையடி பாதையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். ஆட்டோ ஓட்டுநர் முக்க திரும்ப போனவன் வண்டியை திருப்பிக் கொண்டு வந்து என் அருகில் நிறுத்தினான். என்ன பாஸ், பேக மறந்து ஆட்டோவில் இட்டீங்க? இந்தாங்க பாஸ். நான் என் பையை வாங்கிக் கொண்டு அவனுக்கு நன்றி சொல்லி வழி அனுப்பினேன். எனக்கு ஏதோ புரிந்த மாதிரி தெரிந்தது. சட்டென்று என் பையை தூக்கி ஜிப்பை திறந்து பார்த்தேன். உள்ளே பளபளவென்று வெள்ளி குத்துவிளக்கு ஒன்று படுத்து கிடந்தது. ஜிஹெச் கதை முடிந்தது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில சந்திக்கலாம்.